அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. உண்மையான விடுதலை ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை வழிநடத்தும் போது நமக்குள்ளே இருக்கும் அவருடைய பிரசன்னத்திலிருந்து பாய்கிறது. நாம் தொலைவில் உள்ள தேவனை அடைய முயற்சிக்கும் தொலைதூர ஆத்துமாக்கள் அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள். ஏனெனில் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க நம்மை அனுமதித்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என இயேசு சொன்னார். அவரை அறிவதே சத்தியத்தை அறிவதாகும். அவருடைய சத்தியம் ஒவ்வொரு கட்டையும் உடைக்கிறது. நாம் ஆவியானவரை வழிநடத்த அனுமதிக்கும் போது ஒரு காலத்தில் நம்மை கட்டி போட்டிருந்த பொய்கள் நீங்கி அவற்றுக்கு பதிலாக சமாதானம், நோக்கம் மற்றும் மாற்றம் உண்டாகின்றன. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்குள் வாசமாயிருக்கும் உமது ஆவியானவரால் வரும் சுதந்திரத்திற்கு நன்றி. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மால் வழிநடத்தப்பட்டு உமது அன்பினால் நிரப்பப்படுகிறோம். நீர் மட்டுமே கொடுக்கக்கூடிய விடுதலையை பற்றி கொண்டு உமது ஒளியில் அனுதினமும் நடக்க உதவி செய்யும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும் இடத்தில் விடுதலை பின்தொடர்கிறது. அவர் பேசும் இடத்தில் சத்தியம் பொய்களை விரட்டுகிறது. அவர் செயல்படும் இடத்தில் இதயங்கள் புதிதாக்கப்படுகின்றன. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை தேவனுடைய சமாதானத்தால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஊக்கத்துடன் இருங்கள்.